महागणपतये नमः। त्रिपुरसुन्दर्यै नमः। श्रीमद्देवी भागवतम प्रथमस्कंदम ഒന്നാമത് സ്കന്ധത്തിലെ ഒന്നാമത് അധ്യായം. ഓം സർവചൈതന്യരൂപാം താമാദ്യാം വിദ്യാം ച ധീമഹി ബുദ്ധിം ജ്ഞാന പ്രചോദയാത്. ഇത് ഗായത്രി മന്ത്രമാക്കും. ഓരോ ദേവതകൾക്കും ഗായത്രി മന്ത്രങ്ങൾ ഇருக்கு. എല്ലാ ഗായത്രിയിലും പൊതുപ്പടയാ ചില സാമ്യതകൾ இருக்கு. ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். தீமஹி பிரஜோதயா இப்படி எல்லாம் இருக்கிறது எல்லா காயத்ரியிலையும் இருக்கிறது தான். மனசா தியானம் செய்யறதாக்கும் இந்த மங்கள ஸ்தோத்திரம். தேவிய நான் தியானம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். தேவி அப்படின்னாக்கா தேவதை அப்படின்னு அர்த்தம். தேவன் தேவி இப்படி இருக்கிற சப்தத்துக்கு பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். அத்யுஜ்வலமான ஜோதி ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாதி பிரம்மா முதல்க்கு ஸ்தம்ப பர்யந்தம். இங்க ஸ்தம்பம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருக்கிற மூணாவது பா பா ப ப. ஸ்தம்ப பர்யந்தம் அமீப வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்திலேருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கிற விஷயம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சின்ன ரூபம் வரைக்கும் எത്ര ஜீவன்கள் இருக்கோ எல்லா உயிர்களோடு உள்ளையும் சைதன்ய ரூபமாயிட்டு பிரகாசிக்கிற சக்தி ஸ்வரூபிணி அப்படின்னு அர்த்தம். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இவாளுக்கெல்லாம் சக்தி கொடுக்கிற அதிபராசக்தியோடு சைதன்யம் அப்படின்னு அர்த்தம். சைதன்யம் இருந்தாதான் சலனம் உண்டாகும். புத்தியை ஆக்டிவேட் பண்றது சைதன்யமாக்கும். சஞ்சலமான மனசு கரெக்டான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா புத்தி ஒர்க் பண்ணணும். அந்த புத்தியை ஆக்டிவேட் பண்றது தேவியோட சைதன்யம் ஆக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற தேவி சைதன்யத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமஹி. ஆத்யாம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேந்து வித்யாரூபிணியான தேவி எல்லாரோட புத்தியையும் பிரஜோதயாது தூண்டி விடுறா அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த தேவியோட காயத்ரி சொல்லிண்டு இந்த பிரதம ஸ்கந்தத்தை முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கப்படுறது. ஓம் சர்வ சைதன்ய ரூபாம் தாமாத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்திம் ஞான பிரச்சோதயாத். சௌனக உவாஜா. சௌனகாதிகளுக்கு பலவிதமான டவுட்டுகள் உண்டாகிறது. நைமிஷாரண்ய கஷேத்திரத்துக்கு சூதஞானி வந்தோன சௌனக முனியும் கூட இருக்கிறவாளும் எல்லாம் சூதனை நன்னா சல்காரம் பண்ணி உட்கார வச்சா, காலெலம்பி விட்டா, புதிய புதிய வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தா, உட்காரத்துக்கு பீடம் கொடுத்தா. அதுக்கப்புறமா தேவியோட கதையை சொல்லறதுக்கு சொல்லறா.
நைமிஷாரண்யத்துல வந்து சேர்ந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லற சூதன் கிட்ட அங்க யாகத்துக்காக வந்து சேர்ந்திருந்த மகர்ஷிகளில முக்கியனான சௌனகன் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 2. சூத சூத மகாபாகா தன்யோசி புருஷர்ஷப யததீதா த்வயா சம்யக் புராண சம்ஹிதா சுபா. யாக சமயத்துல விஸ்ரம வேளையில சௌனகன் சூதன் கிட்ட சுபப்பிரதங்களான புராண இதிகாசங்களை நம்ம தெரிஞ்சின்றிருக்கிற அந்த சூதன் நன்னா படிச்சதுனாலேயாக்கும் சூதன் இந்த அளவுக்கு சிரேஷ்டனும் மகானுமாயிட்டு தீர்ந்தார். அறிவு அப்படிங்கிறது நம்ம ஸ்வயம் வளர்த்தி எடுക്കേണ്ട ஒரு விஷயமாக்கும். அறிவுகள் கிடைச்சானாக்கா அது வாழ்க்கையில பிரகடமாகும். அதை தெரிஞ்சின்ற மகர்ஷீஸ்வரர்கள் சௌனக மகர்ஷியோடு தலைமையில சூதன் கிட்ட போறா. എന്നിട്ട് சுபப்பிரதங்களான புராண சம்ஹிதங்களை நீங்கள் நன்னா படிச்சிருக்கேளே, அதை எங்களுக்கு சொல்லி தாருங்கோ அப்படின்னு சொல்லறா. புருஷஸ்ரேஷ்டனும் மகாபாகியவானுமான ஹே சூதா, நீங்கள் ரொம்ப ரொம்ப தன்யனாக்கும் அப்படின்னு சொல்லறா. யத் அதீதா அப்படின்னாக்கா சுபப்பிரதங்களான புராண இதிகாசங்களை நன்னா படிச்சிருக்கிறதுனாலே ஆக்கும் நீங்கள் சிரேஷ்டனும் மகானுமாயி தீர்ந்த அப்படின்னு. அப்படி இருக்கிற நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திமானும் ஞானியுமாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 3. அஷ்டாதச புராணானி கிருஷ்ணேன முனினா நக கதிதானி சுதிவ்யானி படிதானி த்வயானக. சௌனகாதிகளுக்கு சூதன் சொல்லிக் கொடுக்கிற தேவி பாகவதமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வியாசன் 18 புராணங்களும் சூதனுக்கு டைரக்ட் ஆயிட்டு சொல்லி கொடுத்தார். சூதன் சௌனகாதிகளுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதே ஆக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிருஷ்ணத்வைபாயனன் எழுதின அதி திவ்யங்களான 18 புராணங்களும் பாபமே இல்லாத சூதா நீங்கள் படிச்சிருக்க. இங்க அனகா அப்படின்னு சொன்னா பாபம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். பகவான் கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். பாபம் இல்லை அப்படின்னாக்கா சத் சிந்தனை, பகவத் சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பகவத் சிந்தனை நன்னா டீப்பா இருந்தானா அங்க பாபம் அப்படிங்கிற சொல்லுக்கே இடமில்லை. அப்படி இருக்கிற சூதா அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணத்வைபாயனன் ரசிச்ச அதி திவ்யங்களான 18 புராணங்களும் பாபரகிதனாயிருக்கிற சூதா நீங்கள் படிச்சிருக்க அப்படின்னு சொல்றார். 18 புராணம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது புராணங்களை அந்த புராணங்களோட லட்சணங்களை வச்சுண்டு மகாபுராணங்கள் அப்படின்னும் உபபுராணங்கள் அப்படின்னும் 2ஆயிட்டு டிவைடு பண்ணப்பட்டிருக்கு. ரஜோகுண பிரதானமாயிருக்கிற பிரம்மா, அந்த பிரம்மாவை சம்பந்திக்கிறதாக்கும் பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்க்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம் அப்படிங்கிற 6 எண்ணம். விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரதீய புராணம், கருட புராணம், பத்ம புராணம், வராக புராணம் இதெல்லாம் சத்குண பிரதானமான விஷ்ணுவுக்கு பிராதான்யத்தை கொடுக்கிறது. தமோகுண பிரதானனா இருக்கிற சிவனுக்கு பிராதான்யம் கொடுக்கறதாக்கும் வாயு புராணம்,
லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம் அப்படின்னு இப்படி இந்த 18 மகா புராணங்கள். அதையாக்கும் இங்க சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றார், 18 புராணங்களையும் வியாச முகத்திலிருந்து படிச்ச சூதா, எங்களுக்கு நல்லா டீட்டெயில் ஆயிட்டு புராணங்களை வர்ணனை பண்ணிட்டாருங்கோ அப்படின்னு. அஷ்டாதச புராணானி கிருஷ்ணேன முனினான் அகா கதிதானி சுதிவ்யானி படிதானி त्वया अनगा. अष्टादश पुराणानि कृष्णेन मुनिना नगा खदितानि सुदिव्यानि படிதானி त्वया नगा. பதினெட்டு புராணங்களும் படிச்சதால சூதன் பாவம் இல்லாதவனாயிட்டார் அப்படின்னும், பாவங்கள் இல்லாததினால 18 புராணங்களை சூதன் படிச்சார் அப்படின்னு சொல்லலாம். பாபம் அப்படின்னா ஈஸ்வரனிலேந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பாபம் இல்லாதாக்கிற புராண கதாசிரவணம் அப்படின்னு இங்க எடுத்து சொல்லப்படுறது. 18 புராணங்களும் சூதன் படிச்சிருக்கிறது வியாச பகவானிலேந்தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 4. பஞ்சலட்சணயுக்தானி சரஹஸ்யானி மானத त्वया ज्ञातानि सर्वाणि व्यासा सत्यवदी सुदाद. சரஹஸ்யானி, ரகசியங்களோடு கூடினதாக்கும் இந்த புராணங்கள் எல்லாம். இந்த புராணங்களை எல்லாம் சும்மா ஒரு கதை கேட்கிற மாதிரி கேட்கப்படாது அப்படின்னு அர்த்தம். நிறைய தத்துவங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கு புராணங்களில. அதிசயமானதும் நம்ப முடியாததுமான நிறைய கதைகளாக்கும் சொல்ல போறது. ஆனா கதை மாதிரி கேட்டு ரசிச்சு போகப்படாது. அது காது வழி கேட்டு அடுத்த காது வழியா விடாம மனசுல ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகணும். அந்த கதைகளோடு தத்துவ அர்த்தங்கள் பதியணும். ஒளிஞ்சு கிடக்கிற சத்தியங்களை, மறைஞ்சு கிடக்கிற சத்தியங்களை புரிஞ்சுண்டு அந்த போதத்தை உணர்த்தணும். அந்த போதத்தோடு வளர்ச்சிக்கும் மனசோடு வளர்ச்சிக்கும் இது வழிவகுக்கும். ரகசியம் அப்படின்னா பரஸ்யமாகாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கைய நமக்கு இந்த பாகவதம் வழியா ஒரு கிளாரிட்டி இருக்கிறதாயிட்டு மாத்திரத்துக்கு சாதிக்கும். இந்த கதைகளுக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் நம்மளோட புத்திய ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு எல்லாமாக்கும் சொல்லப்படுறது. பஞ்சலட்சணயுக்தானி சரஹஸ்யானி மானதா त्वया ज्ञातानि सर्वाणि व्यासाद सत्यवदी सुदाद. पञ्चलक्षणयुक्तानि सरहस्यानि मानद त्वया ज्ञातानि सर्वाणि व्यासाद सत्यवदी सुदाद. 5 லட்சணங்கள் இருக்கிறதும் ரகசியங்களோடு கூடினதுமா இருக்கிறது. ஆனா எல்லா புராணங்களும் சத்தியவதி புத்திரனான வியாசனிலேந்து நீங்கள் தெரிஞ்சின்றிருக்க சூதா அப்படின்னு சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 5. அஸ்மாகம் புண்ணியயோகேன பிராப்தஸ்த்வம் க்ஷேத்ரமுத்தமம் திவ்யம் விஸ்வசனம் புண்ணியம் கலிதோஷ விவர்ஜிதம். அஸ்மாகம் எங்களோடு புண்ணியமாக்கும் உங்களோட தர்சனம் எங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் செஞ்ச புண்ணியமாக்கும் உங்களோட தர்சனம் எங்களுக்கு கிடைச்சது. மகத்தான புராணங்களை அந்த ரகசியங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு
காது கொடுத்து கேட்கணுமான புண்ணியம் செஞ்சிருக்கணும். முனிகள் செஞ்ச சுகிருதம் யாகங்களாக்குமே. பகவதியோடு அனுகிரகத்தாலேயாக்கும் கதைகள் சொல்லவும் கேட்கவும் நம்ம செய்யறோம். கலிகால தோஷங்கள் பாதிக்காத இடம் அப்படிங்கிறது நைமிஷாரண்யமாக்கும். இங்க நைமிஷாரண்யம் அப்படிங்கிறது எங்கெல்லாமாக்கும் பாகவத கதைகள் சொல்லுறோமோ அதெல்லாமே நைமிஷாரண்யமாக்கும், நைமிஷாரண்ய கஷேத்திரமாக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூதன் அங்க எத்தறதுக்கு காரணம் முனிகளோடு சுகிருதத்தாலேயாக்கும். ஏது மாதிரி அப்படின்னா தேவி பாகவதம் நமக்கு வாசிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் சாதிக்கிறது நமக்கு சுகிருத பலம் இருக்கிறதுனாலேயாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அஸ்மாகம் புண்ணியயோகேன பிராப்தஹா த்வம் க்ஷேத்ரம் உத்தமம் திவ்யம் விஸ்வசனம் புண்ணியம் கலிதோஷ விவர்ஜிதம். அஸ்மாகம் புண்ணியயோகேன பிராப்தஸ்த்வம் க்ஷேத்ரமுத்தமம் திவ்யம் விஸ்வசனம் புண்ணியம் கலிதோஷ விவர்ஜிதம். எங்களோடு சுகிருத பலமாயிட்டாக்கும் நீங்கள் திவ்யவும் புண்ணியப்பிரதவும் கலிதோஷம் பாதிக்காததுமான நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இந்த உத்தம கஷேத்திரத்துல வந்து சேர்ந்திருக்கு. ஸ்லோகம் 6. சமாஜோயம் முனீனாம் ஹி ஸ்ரோத்ருகாமோஸ்தி புண்ணியதாம் புராண சம்ஹிதாம் சூதா பிரப்ரூஹி த்வம் ந சமாஹிதா. சமாஜோ அயம் முனீனாம் ஹி ஸ்ரோத்ருகாமோ அஸ்தி புண்ணியதாம் புராண சம்ஹிதாம் சூதா பிரப்ரூஹி த்வம் நஹ சமாஹித. சமாஜோயம் முனீனாம் ஹி ஸ்ரோத்ருகாமோஸ்தி புண்ணியதாம் புராண சம்ஹிதாம் சூதா பிரப்ரூஹி த்வம் ந சமாஹித. எல்லாருக்கும் എത്ര വയസ്സാനാലും കഥ കേൾക്കறதுக்கு വിരുപ്പമാക്കും. നൈമിഷാരണ്യ ക്ഷേത്രத்துக்கு പോനവ മുനികളാക്കുമേ. ബുദ്ധിയാല விஷயங்களை கிரகிச்சு அத பிரவர்த்தனத்துல ஆக்டிவேட் பண்ற முனிகள், ஞானம் அப்படிங்கறத விஞ்ஞானமாக்குற முனிகள். அவளுக்காக்கும் கதைகளை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. ஒன்னும் படிப்பறிவில்லாதவாளுக்கு மட்டும் கிடையாது, பண்டிதர்களுக்கு கூடியும் கேட்கக்கூடிய ஒன்னாக்கும் பாகவத புராணங்கள் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் கேட்கறதுக்கான புராணம் வேண்டது மாதிரி அந்த கதையோடு சத்த என்னவாக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்சா மட்டும்தான் அது வழி மோட்ச பிராப்தி கிடைக்கும். கதாசிரவணம் வழி மோட்ச பிராப்திக்கு போகலாம். எங்களுக்கு எப்படி சொன்னா எங்களுக்கு புரியுமோ அதே மாதிரி சொல்லித்தாருங்கோம் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். முனிகளோடு இந்த சதசுக்கு புண்ணியப்பிரதமான புராண சம்ஹிதங்களை கேட்கறதுக்கு அதியான ஆசைகள் இருக்கு. ஹே சூதா, உங்களோடு அந்த ஞானம் எங்களுக்கு உதவறா மாதிரி நீங்கள் நன்னா கிளியராயிட்டு எங்களுக்கு இந்த பகவத் கதைகளை வர்ணிச்சு தாருங்கோம். ஸ்லோகம் 7. தீர்காயோர்பவ சர்வஜ்ஞ தாபத்ரய விவர்ஜித கதயாத்ய மகாபாக புராணம் பிரம்ம சம்மிதம். சூதன அனுகிரகிக்கிறா. சௌனகாதி முனிகள் தபசு செஞ்சு அவளுக்கு கிடைச்ச புண்ணிய பலத்தால சூதன அனுகிரகம் பண்றா. சூதன் அவர் ரொம்ப ரொம்ப புண்ணியசாலி. அந்த சூதனுக்கு புண்ணியாத்மாக்களோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்தது. அப்படி இருக்கிற சூதனையாக்கும் பிராமண சிரேஷ்டர்கள் அனுகிரகிக்கிறது. இனியும் நிறைய காலம் நீங்கள் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் சவிஸ்தரமா இந்த கதைகள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு முடியும்.
இந்த லோகக்ஷேமத்துக்காயிட்டு பிரவர்த்திக்கிறதுக்கு நீங்கள் தீர்காயுளோடு கூடிட்டு இருக்கணும். அதனால தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா. கதை பூர்த்தி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்தவித நோயும் வராது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா. அப்படி சம்பவிச்சானா உங்களுக்கு கதை சொல்லறதுக்கு டிஸ்டர்ப் உண்டாச்சு அப்படின்னா எங்களுக்கு கதை கேட்கறதுக்கு சாதிக்காது. நிறைய ஆளுகளுக்கு நீங்கள் கதை சொல்லி கொடுக்கிற சூதன் சொல்ற கதை பூர்த்தியாக்கிறதுக்கு சூதன் பூர்ண ஆரோக்கியத்தோடு கூடி வாழ்ந்தா மட்டும்தான் சாத்தியமாகும். சத்தியவதி புத்திரனான வியாசனிலிருந்து நீங்கள் கேட்ட 18 புராணங்களும் எங்களுக்கு நல்ல டீட்டெயிலா வர்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா. தாபத்ரயம் அப்படின்னாக்கா ஆதி ஆத்மீகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம். ஆதி ஆத்மீகம் அப்படிங்கிறது அவாவாளோடு பிரவൃத்தியால துக்கம். ஆதி தெய்வீகம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல சூக்ஷ்ம சக்திகளால உண்டாகிற துக்கம். ஆதி பௌதீகம் அப்படிங்கிறது பிரளயம், புயல், அதே மாதிரி திடீர்னு உண்டாகிற இயற்கை மூலமா உண்டாகிற படர்ந்து பறக்கிற நோய்கள், இப்படி பிரகிருதி சோபம் காரணம் இருக்கிற துக்கம். தாபத்ரயத்தால இருக்கிற எந்த ஒரு துக்கமும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சௌனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. காரணம் கதை சொல்லற உங்களுக்கு டிஸ்டர்ப் உண்டாக கூடாது. நோய் வந்தானா கதை சொல்லறதுக்கு முடியுமா? கதை சொல்லறது அப்போ ஸ்டாப் ஆகாதா? பர்சனலான டிஸ்டர்புகள் ஒன்னும் உண்டாகாம நீங்கள் இப்படி கதை சொல்லணும் அப்படின்னு சொல்றா. கதாசிரவணத்துக்கு தடங்கள் உண்டாகப்படாது. பிரம்ம சம்மிதம் அப்படின்னா பரமமானதுக்கு சமமான புராணத்தை எங்களுக்கு சொல்லி தாருங்கோ. கேட்கறதுக்கு ஆசிச்சுட்டு இருக்கிற எங்களுக்கு இம்மீடியட் ஆயிட்டு வேத துல்லியமான கதையை சொல்லி தாருங்கோ அப்படின்னு சொல்றா சௌனகாதிகள். தீர்க்க ஆயுர்பவா சர்வஜ்ஞ தாபத்ரய விவர்ஜிதா கதயாத்ய மகாபாகா புராணம் பிரம்ம சம்மிதம். தீர்காயுர்பவ சர்வஜ்ஞ தாபத்ரய விவர்ஜித கதயாத்ய மகாபாகா புராணம் பிரம்ம சம்மிதம். சர்வஜனும் மகாபாக்யவானுமாயிருக்கிற சூதா, நீங்கள் ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம் இப்படின்னு தாபத்ரயம் இல்லாம தீர்க்க ஆயுஷோடு கூடிட்டு இருக்கட்டும். நீங்கள் இன்னைக்கு எங்க கிட்ட வேத துல்லியமான புராண கதைய சொல்லித்தரணும். ஸ்லோகம் 8. ஸ்ரோத்ரேந்திரியாயுதா சூதா நராஸ்வாத விஜக்ஷணா ந ஸ்ருண்வந்தி புராணானி வஞ்சிதா விதினாஹிதே. ஸ்ரோத்ரேந்திரியாயுதா சூதா நரா ஸ்வாத விஜக்ஷணா ந ஸ்ருண்வந்தி புராணானி வஞ்சிதா விதினாஹிதே. ஸ்வாது அவிஜக்ஷணா, காதுகள் ஒர்க் பண்றது எல்லா மனுஷாளுக்கும் காதுகள் ஒர்க் பண்றது. கதை ஆஸ்வதிக்கிறதுக்கான எபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு. கதைகள் சொல்லி அந்த கதையை காது கொடுத்து கேட்கறதுக்கான எபிலிட்டியும் இருக்கு. காது வேணும். அந்த காது வழியா எல்லா பகவத் கதைகளையும் கேட்கணும் அப்படிங்கிற தோணல் உண்டாகணும். புராண கதைகள் கேட்கலை அப்படின்னா அது விதியாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். இந்த புராணங்களை எல்லாம் கேட்டானா, வேண்டபடி கேட்டானாக்கா, ஒரு தடவை கேட்டானா கூடயும் நம்மளோட லைஃபுக்கு சேஞ்சஸ் உண்டாகும். அந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லாம பண்றது விதியாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம்.
இந்த கதையை கேட்கிற நேரத்துல வேலை பண்ணினானா பைசா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தோண வைக்கிறது விதியாக்கும். இனி பாலகரான ஸ்ரீகிருஷ்ணனோடு லீலகளை கேட்டு தெரிஞ்சுண்டு அதெல்லாம் சும்மா ஒரு கதையாக்கும் அப்படின்னு தோண வைக்கிறதும் ஒரு விதியாக்கும். குழந்தையாயிருந்த ஸ்ரீகிருஷ்ணன் யமுனா நதியோடு நடுவுல விஷசர்ப்பத்தோடு தலையில நிறுத்தம் செய்யறதெல்லாம் கதையாயிட்டு சொல்றது சும்மாவாக்கும் அப்படின்னு தோண வைக்கிறதும் விதியாக்கும். வாழ்க்கையில துக்க நிவர்த்திக்கு இந்த கதைகள் எல்லாம் உபகரிக்கும். எல்லாரிலையும் இந்த மாற்றம் அப்படின்னு வரணும் அப்படின்னா பகவானோட புராணங்களை காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. காது இருக்கிறவாளும் கதாரசம் ஆஸ்வதிக்கிறதுக்கு முடியறவாளுமான மனுஷா புராண கதைகள் கேட்கலை அப்படின்னா அவ விதியால அட்டாக் ஆயிருக்கா, அதுல வேற எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது என்னது அப்படின்னா, காது இல்லாதவா யாருமே இல்லை, ஆனா ஒரு சில காதுல மட்டும்தான் பகவத் விஷயங்கள் கேட்க முடியும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அந்த மாதிரி பிரம்மா சிருஷ்டி பண்ணியிருக்கார். அதாக்கும் இங்க பிரம்மா வஞ்சிச்சதாயிட்டு சீட்டு பண்ணினதாயிட்டு சொல்லப்படுறது. பகவத் மகிமை காது கொடுத்து கேட்காதக்கே நிறைய பேரு இந்த வாழ்க்கைய வாழ்ந்து தீர்க்கிறா அப்படின்னு சொல்லப்படுறது. இது விதியாக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 9. யதா ஜிஹ்வேந்திரியாஹ்லாத ஷட்ரசை பிரதிபத்யதே ததா ஸ்ரோத்ரேந்திரியாஹ்லாதோ வஜோபி சுதியாம் ஸ்மிருத. யதா ஜிஹ்வேந்திரிய ஆஹ்லாத ஷட்ரசைஹி பிரதிபத்யதே ததா ஸ்ரோத்ரேந்திரிய ஆஹ்லாதஹ வஜோபிஹி சுதியாம் ஸ்மிருதஹ. யதா ஜிஹ்வேந்திரியாஹ்லாத ஷட்ரசை பிரதிபத்யதே ததா ஸ்ரோத்ரேந்திரியாஹ்லாதோ வஜோபி சுதியாம் ஸ்மிருத. நல்ல டேஸ்டா இருக்கிற உணவால நாக்குக்கு நல்ல சுகம் கிடைக்கிற மாதிரி சஜ்ஜனங்களோடு வார்த்தைகளை கேட்டு காதும் சுகத்தை அனுபவிக்கிறது. இத எல்லாரும் ஆமாம் அப்படின்னு சொல்லறா. 6 ரசங்களும் ஆஸ்வதிக்கிறத உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இப்படி இருக்கிற 6 ரசங்களும் நாக்கால ஆஸ்வதிக்கிறத எப்படியாக்குமோ நமக்கு ஆஹ்லாதம் உண்டாகிறது. அதே மாதிரி சஜ்ஜனங்களோடு பாஷணம் கேட்டு காதும் ஆனந்தமடைகிறது அப்படின்னு விவேகம் இருக்கிற எல்லா புத்தி இருக்கிற மனுஷாலும் சம்மதிக்கிறா. ஸ்லோகம் 10. ஆஸ்ரோத்ராபணின காமம் முஹ்யந்திஹி நபோ குணே சகர்ணாயேன ஸ்ருண்வந்தி தேப்ய கர்ணா கதம் நச. ஆஸ்ரோத்ராஹ பணினஹ காமம் முஹ்யந்தி ஹி நபோ குணைஹி சகர்ணாயே ந ஸ்ருண்வந்தி தே அபி அகர்ணாஹ கதம் நச. ஆஸ்ரோத்ராபணின காமம் முஹ்யந்திஹி நபோ குணே சகர்ணாயேன ஸ்ருண்வந்தி தேப்ய கர்ணா கதம் நச. அஸ்ரோக்தாக காதுகள் இல்லாத, தே அபி அகர்ணாக காது அப்படிங்கிற இந்திரியம் இல்லாத பாம்புகளுக்கு கூடியம். பணினஹா அப்படின்னா பாம்பு, பாம்புகளுக்கு கூடியம்
இந்த புள்ளுவ பாட்டெல்லாம் கேட்டு பாம்பாட்டிகள் பாடுறத கேட்டுட்டு குழலூதி பாடுறத கேட்டுட்டு அந்த பாம்புகள் கூடியும் நடனமாடி ஆஸ்வதிக்கிறது. காதுகள் இருந்துட்டும் பகவத் கதாசிரவணம் நடத்தலை அப்படின்னா காதுகள் இருக்கிறவன் கூடியும் செவிடனாக்கும், காது கேட்காதவனாக்கும், சப்தம் கேட்காதவனாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. காது இருக்கு, சத்தம் கேட்கறதுக்கு முடியும், அப்படி இருக்கிறவா பகவத் கதாசிரவணம் பண்ணலை அப்படின்னா தத்துவ ரகசியங்களோடு கூடினதாக்குமே பகவத் கதைகள். நம்ம அந்த கதைகள் கேட்கறத நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறது, நம்ம ஆராக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது கேட்காதக்கு காதை மூடி வைக்கிறவாளையாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. காதில்லாத பாம்புகளுக்கு கூடியும் அந்த குழலூதி பாட்டு பாடுற புள்ளுவர்களோடு பாம்பாட்டிகளோடு சத்தம் கேட்டு அந்த பாம்புகளுக்கு கூடியும் ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. காது இருக்கிறவாளாக்கும்னா கூடியும் பகவத் கதை கேட்கலை அப்படின்னா அவளை காதில்லாதவா அப்படின்னு தான் கூப்பிட முடியும், வேற என்ன வாக்கும் சொல்ல முடியும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றது அப்படின்னாக்கா, பாம்புகளுக்கு காது கிடையாது, பாம்புகள் கூடியும் வானத்துல இருக்கிற சப்த பேத குணங்களை தெரிஞ்சுண்டு கண்களால புரிஞ்சுண்டு காது சப்தத்தை உள்வாங்குற மாதிரி பாம்புகளுக்கு கண்கள் வழி சப்தமும் ரூபமும் உள்வாங்கிறதுக்கு சாதிக்கும். இந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கிற பாம்பு, அந்த பாம்பை இங்க எதுக்காக்கும் சொன்னது அப்படின்னாக்கா, காது இருந்துட்டும் பகவத் கதை கேட்கலை அப்படின்னா அவளை காது இருக்கிறவா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கும் இங்க கேட்கப்படுறது. அதுக்காக காது கேட்காத பாம்புகளை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது.